தலை எழுத்தை மாற்றி அமைக்கும் திருப்பட்டூர் மங்கள பிரம்மா கோயில் குறித்து இங்கே காண்போம். விதியின் கொடுமையை மாற்றி துன்பங்களை போக்கி வாழ்வில் புதுமை செய்பவரான பிரம்மா திருப்பட்டூரில் மங்கள பிரம்மாவாக சன்னதி கொண்டிருக்கிறார். தேவார பாடல்களில் பிடவூர் என்று குறிப்பிடப்படும் இந்த திருப்பட்டூர் திருச்சியிலிருந்து சென்னை வரும் வழியில் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் ஏராளமான சன்னதிகளை கொண்டது இந்த திருக்கோயில். இக்கோயிலின் நாயகி பிரம்ம சம்பத் கௌரி, மூலவர் பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மனின் அகந்தையை போக்க அவரது தலையில் கொய்தார் சிவன். அதனால் படைக்கும் திறனை இழந்த பிரம்மா 12 லிங்கங்களை நிறுவி சிவனை வழிபட்டார். அதனை ஏற்ற சிவபெருமான் பிரம்மனுக்கு மீண்டும் படைக்கும் திறனை அளித்தார். அதனால்தான் இங்குள்ள சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமம் வந்தது. இங்கு தனிச்சன்னதி கொண்டிருக்கிறார் பிரம்மா. இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கவலைகள் போக வேண்டும் என்பதற்காக ஜாதக நோட்டு, வியாபார கணக்கு நோட்டு, புத்தகங்கள் என அனைத்தையும் வைத்து பிரார்த்தனை செய்கின்றனர். இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கவலைகள் போக வேண்டும் என்பதற்காக ஜாதக நோட்டு, வியாபார கணக்கு நோட்டு, புத்தகங்கள் என அனைத்தையும் வைத்து பிரார்த்தனை செய்கின்றனர். இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கவலைகள் போக வேண்டும் என்பதற்காக ஜாதக நோட்டு, வியாபார கணக்கு நோட்டு, புத்தகங்கள் என அனைத்தையும் வைத்து பிரார்த்தனை செய்கின்றனர். இந்த நான்முகனுக்கும் வெண்டாமரை மலர் விசேஷமானது. அதனாலேயே அர்ச்சனை பொருட்களுடன் வெண்டாமரையையும் சமர்ப்பித்து வழிபாடு செய்யப்படுகிறது. சிறப்பு வழிபாடு முறை: 36 தீபங்களை ஏற்றி பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, பிரம்மபுரீஸ்வரை ஆகியோரை தரிசித்து 9 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். தலையெழுத்தையே மாற்றவல்ல பெருமாள் பிரம்மா என்பதால் சகல விதமான தோஷங்களையும் போக்குவார் என்று நம்பப்படுகிறது. அதனால் பரிகாரங்கள் என்று சொல்லும் அனைத்துமே இவரை தரிசித்து வழிபடுவதால் கைகூடும் என்பது ஐதீகமாக உள்ளது. திருப்பட்டூர் சென்றால் உங்கள் வாழ்வில் திருப்பம் நேராரும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். புராணங்கள் கூற்றுப்படி கடவுள் பிரம்மாதான் இவ்வுலகை உருவாக்கியவர். முழுமுதல் கடவுளாகிய நான் தான் சிவனை விட பெரியவன் என்ற அகங்காரம் பிரம்மாவிடம் வந்தது. இதனால் கோபம் அடைந்த சிவன் பிரம்மாவின் 5வது முகத்தை கொய்து அவரது படைத்தல் அதிகாரத்தை நீக்கி சாபம் விட்டார். இச்சாபத்தில் இருந்து விடுபட சிவனை வேண்டி பிரம்மா சிவாலயங்களுக்கு யாத்திரையை தொடங்கினார். அப்புனித யாத்திரையின் போது இத்தலத்திற்கு வந்து 12 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டார். பிரம்மாவின் வழிபாட்டால் மகிழ்ந்த சிவன் பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏற்று மகிழ மரத்தின் கீழ் அவருக்கு தரிசனம் கொடுத்து சாப விமோசனம் கொடுத்தார். பிரம்மா அவரின் படைத்தல் அதிகாரத்தை திரும்பப் பெற்றார். சிவன் பிரம்மாவை வாழ்த்தி அவருக்கு இத்தலத்தில் தனி சந்நிதி உருவாக்கி அருளினார். மேலும் சிவன் இத்தலத்தில் பிரம்மாவின் தலையெழுத்து திரும்ப எழுதப்பட்டதால் பிரம்மாவை தரிசிக்கும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றும்படி பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார். இதனால் திருப்பட்டூர் பிரம்மாவை தரிசித்தால் திருப்பம் ஏற்படும் என்பது மக்களின் கைலாசநாதர் கோயில். தொகை: இத்தலத்தின் வளாகத்தில் அமைந்துள்ள கைலாசநாதர் திருக்கோயில் காலத்தால் முற்பட்ட கற்றளியாகும். அழகே உருவான இக்கோயிலின் ஆதிதளம் காந்தார அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. ஆதிதளத்தின் ஒவ்வொரு சுவரும் 5 பத்திகளாக பிரிக்கப்பட்டு ஒடுக்கங்களுடன் அமைந்துள்ளன.